வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மாலை எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த லோக்பால் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷனோட சர்வே ஒன்று வந்திருக்கு. தேர்தல் தேதியான அறிவிச்சாச்சுனாலே சர்வே 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 தொடர்ந்து வரும். அந்த மாதிரி சர்வேக்கள் என்ன, நம்மளும் ஒரு சர்வே பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ இது எல்லாத்தையும் விரிவாக இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். என்ன சார், நீங்களும் சர்வே எடுக்க போறீங்களா அப்படின்னா, சர்வே எடுக்கிறதுக்கெல்லாம் நமக்கு முடியாது. ஏன்னா அதுக்கு உண்டான வசதி எல்லாம் கிடையாது நம்மள்கிட்ட. அப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த லோக்பால் சர்வே அப்படின்றது கொஞ்சம் ஒரு ஷாக்கிங்கான நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த நம்பர்ஸில் சில குழப்பங்களும் இருக்குது. அது ரெண்டையுமே என்னன்னு விரிவாக பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுக கூட்டணி குறைந்தபட்சம் 181 சீட்ல இருந்து 189 சீட் வரை ஜெயிக்கும். ஏடிஎம்கேவோட கூட்டணி ஒரு 40லிருந்து 50 சீட் வரை ஜெயிக்கும். மற்றபடி குட்டி குட்டியாக 1-2 வேற யாராவது ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயமும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 65% மேற்பட்டவர்கள் ஸ்டாலின் அடுத்த முதல்வராக வர வேண்டும்னு சொன்னாங்க. 27% பேர் விஜய் அடுத்த முதல்வராக வரணும், 23% என்னவோ எடப்பாடியார் வருவார் அப்படின்ற மாதிரி அந்த சர்வே ரிசல்ட்டும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட சாம்பிள் சைஸ் தான் எனக்கு செட் ஆகலை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தொகுதிக்கு 500 பேர் அப்படின்னு சாம்பிள் சைஸ் எடுத்தேன்னு சொல்றாங்க. அப்படி 500 பேர்னு எடுத்தோம்னா 234 தொகுதிகளுக்கு கிட்டத்தட்ட 1,00,000 பேர் வராங்க. 1,00,000 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 6.25 கோடி வாக்காளர்களின் எண்ணிக்கையோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மி. சரியா? அப்போ இது எவ்வளவு தூரம் நம்பலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரியா? ஏன்னா இந்த சர்வேக்கள்ல நிறைய பிரச்சனை என்னன்னா, அந்த சர்வே உண்மையிலேயே எடுக்கப்பட்டதான்றதே ஒரு கேள்வி இருக்கு. பெரும்பாலான நேரங்கள்ல இந்த கள பணியாளர்கள் இருக்காங்கல்ல, அந்த சர்வே எடுக்கிற ஆட்கள், அவங்க உண்மையிலேயே எடுத்தாங்களா, சம்பளத்தை வாங்கிட்டு இவங்களே ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொண்டாந்து போட்டாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ்ல கேள்வி கேட்டாங்க, அவங்க தேர்ந்தெடுத்த அந்த 500 பேர் என்ன மிக்ஸ் ரேஷியோ, 25 வயசுல உள்ளவங்க எத்தனை பேர், 40 வயசுல உள்ளவங்க எத்தனை பேர், 50 வயசு எத்தனை பேர், இந்த கேட்டகரிலாம் இருக்கு. அப்புறம் பெண்கள் எத்தனை பேர் அந்த சாம்பிள்ல வந்தாங்க, படிச்சவங்க எத்தனை பேர், படிக்காதவங்க எத்தனை பேர், இப்படி அந்த சாம்பிளை செலக்ட் பண்றதே பெரிய குழப்படியான ஒரு விஷயம். ஸோ அதனாலதான் பெரும்பாலான சர்வேக்கள் சரியாக வர்றதில்லை. லயோலா காலேஜ்ல இருந்து ஒவ்வொரு தேர்தலின் போதும் அவங்க ஒரு சர்வே எடுத்து போடுவாங்க. அந்த சர்வே ஓரளவுக்கு ஒரு மேட்ச் ஆகும் அப்படின்னு எல்லாருமே பரவலாக பேசுவாங்க. அதுக்கு காரணம் அது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சார்ந்த ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்க டீம்ல போய் எடுத்து பண்றாங்க அப்படின்றதும் இருக்கு. இருந்தாலும் அந்த சர்வேக்களிலும் சில போதாமைகள் உண்டு. அப்போ இது எல்லாமே சரியா வராதுன்னு சொல்றீங்களே, ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கேள்வி கேட்கக்கூடிய நபர் இருக்காரு பார்த்தீங்களா, அவரது கேட்கும் தொனியிலேயே கூட அந்த பதில்கள் மாறலாம். உண்மையிலே போய் கேள்வி கேட்டாங்கன்னா, ஏன்னா எனக்கு ஏற்பட்ட அனுபவம் ரொம்ப மோசமான அனுபவம். நான் ஒரு முக்கியமான பத்திரிகையில வேலை பார்த்துட்டு இருந்த காலத்துல இது மாதிரி சர்வே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் இந்த எக்ஸிட் போல் எடுக்கிற வேலைக்கு அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. நான் போயிட்டு ஒரு 3 பூத் போய் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 3 பூத்ல போய் நான் ஒரு 50 பேர்கிட்ட கேட்டு அந்த சீட்ல அவங்களே எழுதி உள்ள போட சொல்லி அந்த டப்பாவை எடுத்து கொண்டாந்து வீட்டில் ரூம்ல வச்சுட்டேன். என்னோட ரூம்மேட் இன்னொருத்தர், அதாவது என் கூட வேலை பார்த்தவர், அவர் பக்கத்துல இன்னொரு மேன்ஷன்ல தங்கியிருப்பார். அவர் வந்துட்டாரான்னு போய் பார்ப்போம்னு பார்த்தா அவன் படுத்து தூங்கிட்டு இருந்தான். என்னடா இன்னும் கிளம்பவே இல்லையா? அதை போடாமச்சான், அதெல்லாம் போயிட்டு என்னத்த, நானே இங்கே எல்லாம் எழுதி டபால போட்டேன் அப்படின்னு சொன்னான். அதாவது சர்வேக்களோட லட்சணம் இப்படியும் இருக்கும். அதனாலையும் சரியான ரிசல்ட் வராது அப்படிங்கிறது பொதுவான விஷயம். ஏன்னா அந்த சர்வே எடுக்கிற நபரே திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி அவரா முடிவு பண்ணிட்டு எழுதி உள்ள போடலாம், இல்லை அதிமுக தான் ஜெயிக்கும்னு அவரே எழுதி உள்ள போடலாம். இப்படி எப்படி வேணாலும் நடக்கும். அதன் மூலமாக இந்த சர்வேக்களை நம்ப முடியாது. அது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஒரு தொலைக்காட்சி
போன தேர்தலின் போது பாஜக 28% வாக்கு வாங்கணும்னு சர்வே முடிவு வந்திருக்குன்னு சொன்னப்போ ஆளூர் ஷானவாஸ் வந்து என்ன கேட்டாருன்னா, இந்த சர்வே எங்க எடுத்தீங்க, மக்கள்கிட்ட எடுத்தீங்களா இல்ல கமலாலயத்துல வச்சு எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டாரு. அந்த மாதிரிதான் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். சரி, அப்ப நீங்க என்ன புதுசா என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சர்வே எல்லாம் பண்ண போறது இல்லை, நான் வந்து அனாலிசிஸ் பண்ண போறேன். சர்வேக்கும் அனாலிசிஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சர்வேன்றது ஃபீல்டில் போய் எடுக்கிறது, அனாலிசிஸ்ன்றது இருக்கிற டேட்டாவை வச்சு கம்பைல் பண்ணி யாரு ஜெயிக்க போறாங்கன்னு நான் சொல்ல போறது இல்லை. எல்லாரும் சொல்றாங்கல்ல இவங்கெல்லாம் ஜெயிப்பாங்க அவங்கெல்லாம் ஜெயிப்பாங்கன்னு, அப்படிலாம் நம்ம சொல்ல போறது இல்லை. யாரு இந்த தொகுதியில முன்னணியில வர முடியும், இறுதியாக வெற்றி வேட்பாளராக வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் அனலைஸ் பண்ண போறோம். அந்த அனாலிசிஸ்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வேன்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபீல்டில் போய் பண்றது. அனாலிசிஸ் ஏன்னா சர்வேனா ஃபீல்டில் போய் டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. நம்ம அப்படி பண்ண போறது இல்லை. நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு தியரி ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேனான்னு ஞாபகம் இல்லை. இதை கண்டுபிடிச்சவர் ஒரு பிரபலமான கணிதவியலாளர், அவர் பேரு ராபர்ட் நாஷ்னு பேர். அதனாலே அதுக்கு பேரே வந்து நாஷ் ஈக்குவலிபிரியம் அண்ட் கேம் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேம் தியரி எதுக்கு பயன்படும் அப்படின்னு சொன்னா, பல்வேறு விதமான மக்களின் நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணக்கூடியது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொஃபஸர் ஜியாங்னு ஒருத்தர் வந்து இந்த ஈரான் போரை பற்றிலாம் அப்டேட் கொடுத்தாரு, ப்ரெடிக்ஷன் கொடுத்தாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவரும் இதைத்தான் பயன்படுத்துறாரு. கேம் தியரியை வச்சு தான் ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. இந்த கேம் தியரினா என்னன்றதை உங்களுக்கு சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்கிறேன். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் பீச்சுக்கு போயிருக்கீங்களா? பெரும்பாலும் எல்லாரும் போயிருப்பீங்க. அந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஏரியா இருக்கு. ஆனாலும் அந்த அவ்வளோ பெரிய ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தான் எல்லாரும் கடையை போட்டிருப்பாங்க. கரெக்டா? ஏன் அப்படி போடணும்? பரவலாக அவ்வளோ இடம் இருக்கும்போது நல்ல அலங்காரங்களோடு பளபளன்னு ஒரு இடத்துல தனியாக ஒருத்தர் கடை போட்டு மக்களை எல்லாம் அங்கே வர வைக்கலாமே. ஏன் அந்த இடத்துல இடிச்சுக்கிட்டு போய் உள்ளே போய் நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அங்கே தான் கேம் தியரி வருது. அந்த மொத்த பீச்சோட லென்த்து, அதில் என்ட்ரி ஆகக்கூடிய வாண்டேஜ் பாயிண்ட்டு, இது எல்லாத்தையும் வச்சு மக்களோட ஆக்சஸிங் ஏரியா எப்படி இருக்குதுன்றதை பொறுத்து பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் தான் மக்கள் வந்து ஈஸியாக வர முடியும் அப்படின்னு ஒரு அமைப்பு ஏற்பட்டுரும். அதனால அந்த ஏரியாவில் கடையை போட்டால் தான் பொருள் விற்கும், இல்லைன்னா விற்காது. இதை இன்னொரு விதமாகவும் நீங்கள் பார்க்கலாம். நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருப்போம், இருக்கிறதுலே ரொம்ப அழகாக இருக்கிற பையன் இல்லை அழகாக இருக்கிற பொண்ணு, அவங்களுக்கு தான் காலேஜில் வந்து பயங்கர டிமாண்ட் இருக்கும். நிறைய அந்த பொண்ணு பின்னாடியே நிறைய பசங்க சுற்றுவாங்க, இல்லை அந்த பையன் பின்னாடியே நிறைய பொண்ணுங்க சுற்றுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா, அந்த பியூட்டின்னு சொல்லுறது அதுக்கு வந்து ஒரு இந்த அளவுலாம் கிடையாது. நமக்கு மனதில் திணிக்கப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் படி அழகுன்னு சொல்லக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு தான் ஒரு பேர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த பையனெல்லாம் நம்ம போய் கேட்டா நம்ம ப்ரப்போஸ் பண்ணா ஒத்துப்பானா அப்படின்னு இந்த பொண்ணுங்க நினைச்சு அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணாதுங்க. அதே மாதிரி இந்த பசங்களும் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஐயோப்பா அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்காப்பா, நம்மலாம் போய் ப்ரப்போஸ் பண்ணா ஒத்துப்பாளாவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போக மாட்டாங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தான் நிறைய ப்ரப்போசல் வரும்னு நினைச்சா உண்மையிலே அவங்களுக்கு தான் ப்ரப்போசலே வராது. ஸோ இதுதான் வந்து அந்த நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு கேம் தியரின்னு நான் சொல்கிறது. இந்த கேம் தியரி எல்லாம் பேஸ் பண்ணி இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுன்றீங்களா?
நம்ம வழக்கம் போல யூபிஎஸ்சியில் வந்து ஹிஸ்ட்ரி எடுத்த போது இன்னொரு சப்ஜெக்ட் வந்து நான் எடுத்துருந்தது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சரியா, அது மட்டும் இல்லை, என்னுடைய வேலையே வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் மீடியா இண்டஸ்ட்ரி. மீடியான்னா ஒரு பிராண்டில் வந்து இந்த வருஷம் நாங்கள் 10 கோடி ரூபா செலவு பண்ண போகிறோம், இதை எப்படிலாம் செலவு பண்ணலான்னு எங்களுக்கு பிளான் பண்ணி சொல்லுங்க. அந்த பிளான் போடுற வேலை தான் என்னோட வேலை. எப்படின்னா, டிவியில் இவ்வளோ செலவு பண்ணுங்க, நியூஸ் பேப்பரில் இவ்வளோ செலவு பண்ணுங்க, ஹோர்டிங்ஸ் இப்படி இவ்வளோ வைங்க, இதெல்லாம் வந்து எந்தெந்த ஏரியாவில் வைக்கணும், எந்தெந்த டிவியில் போடணும், எந்தெந்த பேப்பரில் விளம்பரம் கொடுக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு பிளான் பண்ணி கொடுக்கறது தான் என்னோட வேலை. ஸோ இந்த நம்பர்ஸை வச்சுக்கிட்டு பிளான் பண்ணுறது இது எல்லாமே நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். அப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த சிஸ்டம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக ஒரு 8 ஃபேக்டர்ஸ். இந்த தொகுதியில் யாருக்கு பெரிய ஆளுமை இருக்குது, இந்த கேண்டிடேட்டுக்கு என்ன ஆளுமை இருக்குது, மக்கள் மத்தியில் நலத்திட்டங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குது, மக்களுக்கு ஆளும் அரசின் மீது என்ன அதிருப்தி இருக்குது, மக்கள் வேற என்னெல்லாம் எதிர்பார்க்குறாங்க, இப்படியாக மெயினாக ஒரு 8 ஃபேக்டர்ஸ் எடுத்து அதுக்குள்ள ஒவ்வொரு ஃபேக்டருக்கு உள்ளேயும் 10 உட்பிரிவுகள் வச்சிருக்கிறேன். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கும் மேற்பட்டதுன்னு வச்சுக்கோங்க, குத்துமைப்பாக 10ன்னு சொல்கிறேன். மொத்தத்தில் ஒரு 90 வகையான ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு தொகுதியிலும் யார் முன்னணியில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜில் வர வாய்ப்பு இருக்குது, யார் முன்னணின்றது மட்டும் இல்லை, எத்தனை சதவீதம் வாக்குகள் வாங்கி முன்னணிக்கு வருவாங்க, யார் 2வது இடத்துக்கு வருவாங்க, யார் 3வது இடத்துக்கு வருவாங்க அப்படின்றது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த சிஸ்டம் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சிஸ்டம் என்ன பண்ணுன்னா, முதல்ல ஒரு தொகுதின்னு எடுத்தோம்னா அந்த தொகுதியில் திமுகவுக்கு என்ன பலம் இருக்குது, அதிமுகவுக்கு என்ன பலம் இருக்குது, அப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் என்ன பலம் இருக்குன்னா அந்த பலத்தை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கு ஒரு வகையான மார்க்கிங் சிஸ்டம் இருக்குது. 1லேருந்து 5 வரை ஒரு மார்க், அந்த மாதிரி போட்டு இந்த மார்க் எல்லாத்தையும் பாசிட்டிவ் மார்க், நெகட்டிவ் மார்க்லாம் வரும். இது எல்லாத்தையும் சேர்த்து அசம்பிள் பண்ண, அதெல்லாம் ரொம்ப வழக்குன்னா மண்டை குழம்பிடுவீங்க. இதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. இந்த ஃபார்முலா படி எப்போ செய்ய போகிறோன்னா, இந்த வேட்பு மனு கொடுப்பதற்கு கடைசி நாளாகிய 6ஆம் தேதிக்கு மேலே தொடங்க போகிறோம். ஏன்னா அது வரை வேட்பாளரும் தெரியாது, வேட்பாளரும் ஒரு ஃபேக்டர். சரியா, அப்போ யார் ஃபைனல் வேட்பாளர்கள் அப்படின்றதும் தெரியணும். இதெல்லாம் தெரிந்த பிறகு 6ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரை நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 நாட்கள் இருக்குது. இந்த 13 நாட்களில் 234 தொகுதியை ஒரு நாளைக்கு ஒரு தொகுதின்னு பார்த்தாலாம் முடியாது. அதனால ஒரு பேட்ச் அப்படின்னா 20 தொகுதியை, இந்த 20 தொகுதியில் யாரெல்லாம் முன்னணிக்கு வருவாங்க, யாரெல்லாம் 2ஆம் இடம், யாரெல்லாம் 3ஆம் இடம், ஏன் அப்படின்ற விவரங்களோடு உங்களுக்கு 6ஆம் தேதிக்கு மேலே 7ஆம் தேதியில் தொடங்கி வரிசையாக ஒவ்வொரு நாளும் 20 தொகுதிகளாக நாம் சொல்ல போகிறோம். இது எல்லாத்தையும் நீங்கள் குறித்து வச்சுக்கலாம். சரியா, இதில் குறித்து தான் வைக்கணும் அவசியம் இல்லை. இந்த வீடியோ எங்கே போகுது, இங்கே தான் இருக்க போகுது. தேர்தல் முடிந்து தேர்தல் முடிவுகள் வெளிவரும்போது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், இந்த சிஸ்டம் இவ்வளோ பக்காவாக வேலை செய்யுமா அப்படின்னு. ஏன்னா இது வந்து பக்காவாக வேலை செய்யும். ஏன்னா பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுக்கிறோம், மக்களோட பிஹேவியர் எடுக்கிறோம், தொகுதியோட பிஹேவியர் எடுக்கிறோம், இப்படி எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் ரேட்டிங் பண்ணி அந்த ரேட்டிங்கை பேஸ் பண்ணி அதுக்கு ஒன்னொன்றுக்கும் ஒரு பாயிண்ட் சிஸ்டம் கிரியேட் பண்ணி அந்த பாயிண்ட் சிஸ்டம் மூலமாக இந்த தொகுதியில் அதிமுக முன்னணியில் வரும், இந்த தொகுதியில் பாஜக முன்னணியில் வரும், இந்த தொகுதியில் திமுக முன்னணியில் வரும், இந்த தொகுதியில் தாவேகா முன்னணியில் வரும். வந்தா வரட்டும், நம்ம வந்து திமுக காரனால பார்க்க முடியாது. நான் வந்து என்ன பண்ண போறோம், ஒரே ஃபார்முலா தான், A+B² எவ்வளவு அப்படின்னு போட போறோம். ஏக்கும் பிக்கும் ஒரு தொகுதியில் ஏக்கு 5 வேல்யூ, பிக்கு வேல்யூ 10னா 15² ஆன்சர் வரப்போகுது. இன்னொரு தொகுதியில் ஏக்கு வேல்யூ வந்து 10, பிக்கு வேல்யூ 10 அப்படின்னு வருதுன்னா 10 10 20 ஆன்சர் வரப்போகுது. ஸோ ஃபார்முலா ஒரே ஃபார்முலா தான். திமுகவுக்காக ட்வீட் பண்ண ஃபார்முலாலாம் கிடையாது, இல்லை பாஜக எதிர்ப்புக்காக ட்வீட் பண்ண ஃபார்முலாவும் கிடையாது. இது சயின்டிஃபிக் மெத்தட். சரியா, இதில் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸே வராது. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் உள்ள வர தான் என்ன ஆகும், எரர் ஜாஸ்தி ஆகும். நான் சர்வே எடுக்கணும்னு சொல்லி போட்டேன்னா அந்த ஆளுங்க ஒழுங்காக வந்தாங்களா பார்த்தாங்களான்னு பார்க்கணும், அவன் உண்மையிலே கரெக்டாக தான் போய் அந்த கேள்வியை கேட்டானான்றதை பார்க்கணும். கேட்கும்போது நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டால் பரவாயில்ல, நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு கேட்டால் அந்த கொஸ்டினோட பர்ஸ்பெக்டிவே மாறிடும். புரியுதுங்களா?
அவங்கள வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கொண்டு போயிடுவீங்க. ஒருத்தர் போய் நீங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு கேட்டால் அவர் இல்லைன்றுவார். உண்மையிலே அவர் பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடிய நபராகவே இருப்பார், ஆனால் இல்லைன்றுவார். ஏன்னா கேட்குற கேள்வியை பொறுத்து மாறும். ஸோ இந்த கேள்விகளை அவங்க ஒழுங்காக கேட்டாங்களான்னு இவ்வளோ ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் ஆகும்போது அந்த சர்வேக்கள் சரியான ரிசல்ட்டை கொடுக்காது. ஆனால் இது அனாலிசிஸ். இந்த அனாலிசிஸ்க்கு வந்து ஒரே ஃபார்முலா தான். அந்த ஒரு ஃபார்முலாவில் எல்லாத்தையும் போட போகிறோம், போட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது புளிக்குழம்பு செய்கிறது எப்படின்னு ஒரு ரெசிபி வச்சிருக்கிறேன். அந்த புளிக்குழம்புல நான் கத்திரிக்காவை போட்டால் இப்போ கத்திரிக்காய் புளிக்குழம்பு, முருங்காய் போட்டால் முருங்காய் புளிக்குழம்பு, வெண்டைக்காய் போட்டால் வெண்டைக்காய் புளிக்குழம்பு, இப்படி என்ன காயை உள்ளே போட போகிறேன்றது மட்டும்தான் மாறப்போதே தவிர புளிக்குழம்பு பேஸ் ஒரே பேஸ் தான். புரிஞ்சுதா? அதைத்தான் 234 தொகுதிக்கும் நம்ம பண்ண போகிறோம். பண்ணி இந்த ரிசல்ட்ஸை ப்ரெடிக்ட் பண்ணுவோம். இந்த ரிசல்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் எவ்வளவு தூரம் வந்திருக்கு, இதை வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பண்ணோம், நான் தான் ஃபஸ்ட்டு பண்ணேன், நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன் அப்படின்லாம் நம்ம சொல்றதுக்காக இல்லை. நாம் இப்போது இருக்கக்கூடிய நிலவரத்தை வச்சு அனலைஸ் பண்ணி எந்தெந்த தொகுதி எப்படி எப்படி இருக்கு அப்படின்றத நாமளும் பார்த்துருவோம். ஏன்னா இது ஒரு முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் வந்து பாஜக வந்து அதிமுகவை எப்படியாவது சாப்பிட்றது அப்படின்ற ஒரு முடிவோடு வந்திருக்கிற தேர்தல். இது அதிமுகவின் எதிர்காலத்தையே கேள்விக்குரிய உள்ளாக்கக்கூடிய ஒரு தேர்தல். அது மட்டும் இல்லை, மக்கள் நல திட்டங்களின் மீதும் ஒரு பெரிய கேள்விக்குறியை எழுப்பக்கூடிய தேர்தல். அப்போ இந்த தேர்தலை நாம் விளையாட்டாக விட முடியாது, சீரியஸாக பார்த்தாகணும். ஸோ இது பற்றி நீங்கள் உங்களோட கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம இப்போ உடனே செய்ய முடியாது. இன்றைக்கி நாம் 2ஆம் தேதியில் தான் இருக்கோம். இன்னும் 3, 4, 5, 6ன்னு 4 நாள் இருக்குது. 4 நாளில் எத்தனை இடத்துல ஆட்கள் மாறா போகிறாங்களா, இல்லை அதே ஆட்கள் தானா, எல்லாரும் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி முடியணும். நான் வந்து இன்னும் இன்ஃபேக்ட் வந்து 9ஆம் தேதி வச்சுக்கலாமான்னு பார்த்தேன். ஏன்னா 9ஆம் தேதி தான் வந்து வேட்பு மனுக்களை வாபஸ் வாங்கிறதுக்குள்ள கடைசி நாள். அதுக்கப்புறம் தான் ஃபைனல் லிஸ்ட்டே வரப்போகுது. ஆனால் அதுக்கப்புறம் தொடங்கினோம்னா என்ன ஆகும்னா 10லேருந்து 23 மொத்தமே வந்து எக்ஸாக்டாக 10 நாள் தான் இருக்குது. அதனால நாள் பத்தாமல் போயிடக்கூடாது அப்படின்றதுனால கொஞ்சம் முன்னாடியே ஒரு 3 நாள் முன்னாடியே ஆரம்பிச்சிருவோம். ஆரம்பித்தாலும் என்ன பண்ணலான்னா, ஏதாவது ஒரு தொகுதிகளில் வேட்பாளர்கள் கடைசி நேரத்தில் வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க, இல்லை வேற ஆள் மாறிட்டாங்கன்ற மாதிரிலாம் எதுவும் வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் அந்த தொகுதியை மட்டும் மறுபடியும் அனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இது ஒரு முக்கியமான தேர்தல்ன்றப்போ நம்மளும் ஒரு அறிவியல் பூர்வமான அப்ரோச்சோடு போவோம் அப்படிங்கிறது தான் என்னோட நினைப்பு. உங்கள் கருத்துக்களுக்காக கமெண்டில் காத்து கொண்டிருக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.